சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஓஜி டைம்ஸ்ல இருந்தே யூடியூப்ல எல்லாம் பாக்குறவங்களுக்கு ஒரு செலேரியோ வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன் நான் வந்து இந்த காலேஜ் டைம்ல கண்டென்ட்ரேஷன் போடுற முதல் யூடியூப் வீடியோவே அவன் தான் எனக்காக எடுத்தான். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஹெல்ப் மீ. I was not a lone wolf. Thank you very much to all of you who are watching right now. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நீங்க எல்லாம் நான் போட்ட அந்த முதல் வீடியோவை பாக்குறேன்னா I don't think this ever would have been possible. நான் பண்றதுல எல்லாத்துலயும் உங்களுக்கும் பங்கு இருக்கும் கண்டிப்பா. எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த ஒரு விஷயம் பெரிய விஷயம் என் வாழ்க்கையில ரொம்ப 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 பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரையில. ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லலாம். அது என்ன விஷயம்ங்கிறது நீங்கள் டைட்டிலையும் தமிழையும் பார்த்தே புரிஞ்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் மேபி டைட்டிலும் தமிழையும் வேற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் கொஞ்சம் கெஸ் பண்ண முடிகிற மாதிரியெல்லாம் விளையாடலாமா அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு 2 ஸ்பெஷலான கெஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஒருத்தவர் வந்து பெங்களூர்லேருந்து வராரு, இன்னொருத்தவர் கொலம்போலேருந்து வராரு. ஸோ இவங்க 2 பேரையும் போயிட்டு நம்ம பிக்கப் பண்ண போகிறோம் ஏர்போர்ட்லேருந்து. என்னடா ஒரே டைமில் வராங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒரு 20-30 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த பெரிய விஷயம் தான் மேட்ரு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. A10 கேட்டுக்கு போனோம். நம்ம ஒழுங்காக தான் போயிட்டுருக்கேனா பார்ப்போம். நமக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. கொடுமை என்னன்னா அவர் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. வந்துட்டு A10ல வெயிட் பண்ணிருக்கேன்னா, பட் ஆனால் நான் A3 தெரியாதனமா வந்துட்டேன். அதாவது கவனிக்காம நான் முன்னாடி ரொம்ப வந்துட்டேன். ஸோ அவர் இப்போ திருப்பி இங்க வரைக்கும் நடந்து வரணும். Hello. Say hi to the vlog. Hi bro. Good. No one knows about it. I'm planning to announce it as if we are just going somewhere. Oh, for the vlog. Fit. Huh? For the vlog. Gotta watch. You're recording or what? Yeah, I'm recording. வணக்கம் நண்பர்களே. Yeah, I'm sorry for the delay. Oh yeah, that's it. Want to show them your whole fit? Turn around. Hey bro. Crazy. We both are wearing polo. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே எல்லாம் ஃபில்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சாப்பாடு கொடுக்குற இடத்துல திருப்பி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன் நான். Ministry of Chutneys. Ministry of Chutneys. It feels weird bro vlogging like this everywhere you go. ஸோ இந்த ரேடிசன் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே கூட்டம் நிரம்பி வழியும். ஏன்னா இருக்கிற எல்லா டிராவலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வருவாங்க. பக்கத்துலேயே இருக்கல, டக்குன்னு வந்துட்டு போயிடலாம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது இல்லை. நான் கெஸ்ட் எல்லாரையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்கான விருப்பமும் இல்லை. ஏன்னா ப்ரைவசியை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்ல. நான் எங்கள் பிளேட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு கேட்டேன். பட் ஆனால் அவரோட கேமரா கை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சோலாவா விளாக் பண்றதுல இதாங்க பிரச்சனை. யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை. நம்மளும் ஒரு நாள் என்னைக்குமே ஒருத்தவங்களை கூடயே வச்சுக்கிற அளவுக்கு பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்க அப்பப்ப நடுவில் நிறைய மிஷின் பார்ட்ஸ் பார்ப்பீங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீசஸ், சாலட்கான ட்ரெஸ்ஸிங்ஸு, அதுக்கப்புறம் இங்க எல்லாம் கோல்டு கட் மீட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைரி ப்ராடக்ட்ஸு, சாஃப்ரான் லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி, சாக்லேட் மில்க் ஷேக், பட்டர் மில்க், அதுக்கப்புறம் இங்கே ஹம்மஸ், கொஞ்சம் சாலடு, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க, என்னடா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த பழக்கத்துக்கெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல் ஆகணுங்க. ஏன்னா நம்ம ரீல் எடுக்கும் போது தனியாக உட்காந்து ஒரு ரூம்ல நம்ம டீம் உட்காந்துட்டு எடுக்கிறது தான். பட் ஆனால் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பப்ளிக்ல நிறைய ஷூட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒன்னாதான் ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் வீடியோலாம் எடுத்துருவேன். பட் இருந்தாலும் அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் உதறி விட டைம் ஆகும். இது வந்து நம்ம பிளேட்டு. ப்ரோட்டீன் 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 ப்ரோட்டீன். ஷவனோட பிளேட்டை காட்டுறேன். கலர்ஃபுல்லா நீட்டா அவன் எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவானோ அதே அளவுக்கு எஃபர்ட் எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கான். பட் ஆனால் இதெல்லாம் சும்மா சீனு தான். அவர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு நிறுத்திடுவார். அதனால தான் வருஷம் ஃபுல்லாக ஆப்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறமேல்ட்டு இதுவும் நான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் அவனோட பிளேட்டோட இன்னும் பொருத்தமா இருக்கு, அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அவன மாதிரியே.
நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே மெட்ராஸ் சிக்கன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கறி ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சிக்கன் சாசேஜ், ப்ரான்ஸு, கொஞ்சம் ஹம்மஸ், பெட்டா சீஸ், அதுக்கப்புறம் எக் புர்ஜி, பாயில்டு வெஜிடபிள்ஸு. அதுக்கப்புறம் இதுதாங்க மெயின் மேட்டு, எக்ஸ் பெனிடிக்ட்ன்ட்டு சொல்லுவாங்க. இது யூகேல தான் இன்வென்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிஷ்ஷு. ஸோ தண்ணியில் வந்து அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றிடுவாங்க, அது அப்படியே ஒரு பபுளாட்டம் ஃபார்ம் ஆகி அப்படியே இருந்துக்கும். அதில் கொஞ்சம் பட்டர் சாஸ் மேலே போட்டுட்டு அதோடைய ஸ்மோக்டு சால்மன். ஸோ சால்மன் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, வெரி ரிச் இன் ஒமேகா 3. அதாவது நம்ம ஃபிஷ் ஆயில் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, இதெல்லாம் தினமும் சாப்பிட்டா யாருக்குமே ஃபிஷ் ஆயில் தேவைப்படாது. ரைட் ஃப்ரம் த சோர்ஸ். ஒரு கடி கடிச்சு காட்டுறேன், அப்படியே வெளியில ஊஸ் ஆகும் பாருங்க. இதான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. 7 கிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் ஃபாலோவர் கவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளவு ஃபாலோவர் கவுண்ட்ல இருக்கு இப்ப நீங்க? 896K. ஸோ எப்படி ஃபீல் பண்ற? எல்லாருக்கு அப்புறமேட்டு தான் நீ யாருமே மிச்ச. ஓகே, லைக் யாரெல்லாம் வந்து இந்த நம்பர்ல ஏற்கனவே ஒரு 700-600Kல ஏற்கனவே இருந்த போதே அப்பதான் நீ வந்து ஆரம்பிச்ச தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். பட் ஆனா இப்போ என்ன, ஒரு நம்பர் 3 இருப்பியா ஃபிட்னஸ்ல, நம்பர் 2 இருப்பியா? ரேங்க் தெரியல, ஆனா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ. எவ்வளவு ரீல்டு அப்லோட் பண்றோம் ஒரு நாள்ல தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்? 2 கண்டென்ட் போஸ்ட் பண்றேன் எவ்ரி டே 2 கண்டென்ட் தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். கெரோஸ்லா ரீலா ஏதாச்சும் இருக்கும். நான் இல்லைன்னா என்னோட டீம் சேர்த்து அப்லோட் பண்ணோம். ஆனா கன்சிஸ்டன்ட்டா அப்லோட் பண்ணோம். அட்லீஸ்ட் 50 pieces of content per month. நீ யாராவது ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நியூ கம்மர் யாராவது வளரணும், நம்மளும் பயங்கர வைரல் ஆகணும், ஃபாலோவர்ஸ் வேணும் ஃபிட்னஸ்ல அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, என்னோட சார்பாகவும் ஷவனோட சார்பாகவும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். சண்டை போடுறதுன்னு எடுத்துங்க, சரிங்களா? யாராவது உங்க மேல வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா போடட்டும், ஓகேங்களா? லைக் யாரா இருந்தாலும் போடட்டும். அதுக்குன்ட்டு நான் வந்து ஏதோ பெரிய அரகெண்டா பேசுறேன்ட்டுலாம் நினைக்காதீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, நீங்க தப்பு பண்றீங்கன்னா உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அதாவது உங்க கண்டென்ட் மூலியமா உங்க கண்டென்ட் குவாலிட்டியை பெட்டர் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷனை பெட்டர் பண்ணுங்க. நீங்க போயிட்டு அவனுக்கு போய் நான் முட்டு கொடுக்குறேன், நான் அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறேன், எப்படி என்னை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்லாம் ரிப்ளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா வளரவே முடியாது, ஓகேங்களா? நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டதில்ல, இவரு போடவே மாட்டாரு, நானும் போடவே மாட்டேன், என் கூட இருக்கிறவனுங்க எவனுமே போட மாட்டானுங்க. ஸோ இம்ப்ரூவ் யுவர் வேல்யூ த்ரூ யுவர் கண்டென்ட். தப்பு இருந்ததுன்னா திருத்திக்கோங்க, மற்றவங்க யாருக்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க, கரெக்டா? அண்ட் இந்த பாயிண்ட் திருப்பி டெய்லி பண்ணுங்க. ஓகே, இல்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஈசிஆர்ல தான் இருக்கு இந்த இடம். திருவான்மியூர் ஆக்சுவலி வந்திருக்கேன். அப்படியே அங்கே ராடிசன் ரோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அப்பாவை காட்டும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடும். ஏன்னா அவருக்குலாம் வீடியோக்கு வந்து அவ்வளோ பேச மாட்டார் அவர். ஸோ இப்போ வந்த விஷயத்த நம்ம போய் பண்ணலாம். எடுத்தாச்சு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். அதுக்கு மேல ஏதாவது சொல்லுங்க. சந்தோஷ் பிரேம் எப்படிடா இருக்க? கண்டிப்பா மாட்டறே இப்பலாம். என்ன பத்தி ஏன்டா எதுலயுமே பேச மாட்டற? இல்ல கோகுல் ஸ்ரீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிஸி மேன் ஆயிட்டாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்லி கோச்சா இருந்தாரு அவரு. இப்போ வந்து பயங்கரமா மூவிஸ்ல இருக்காரு, ப்ரொடியூசர், அப்பேரல் பிராண்ட் ஓனர், ஜிம் ஓனர், எல்லாமே ஆல் ரவுண்டர். அதான் கான்டென்ட் கிரியேட்டர். ஆமா, கான்டென்ட் கிரியேட்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர். அவரு எல்லா தொழிலையும் கத்துட்டு சும்மா இந்த ஃபிட்னஸ்ல வந்து இருந்தாரு. சரி பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஃபன்னுக்காக பண்ணிட்டு இருந்தீங்க ஃபிட்னஸ். இப்போ வந்து இப்போ அவர் என்னன்னா பேசிக்கா சரி ஓகே இப்போ இதெல்லாம் செட் ஆயிடுச்சு, நான் என்னோட அடுத்த ஆர்க்க ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவரு மூவ் ஆன் ஆயிட்டாரு. ஸோ அவர் பிஸியா இருக்காரே அப்படிங்கறதுனால நம்ம மீட் பண்ணாம இருந்தது. இப்ப நான் பிஸி ஆயிட்டேன்றாரு அவரு. என்ன நான் பார்க்கவே மாட்டேன். எப்படி ப்ரோ போகுது எல்லாம் உங்களுக்கு? சூப்பரா போகுதுடா. நீங்களா தான் கலக்கிட்டு இருக்கீங்க. நல்லா போகுது எல்லாமே.
காட்ஸ் கிரேஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதான் நம்ம ஓஜி ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாரையும் உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். பட் அதான் நானே ஷவன் ப்ரோ வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். அதான் ஹாய் ஹாய் ஹாய். சார்ஜஸ் ஒர்க் பண்றதுக்கு டிஃபெண்டர் இது எனக்கு செக் அவுட் ஸோ உங்க யாருக்கும் தெரியும்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா கோகுல் ஸ்ரீனிவாசன் வண்டி டிஃபெண்டர். ஒரு வருஷம் ஆயிடுச்சா ப்ரோ வாங்கி? 1 year ஆயிடுச்சு. 1 year 3 months. என்ன வண்டி தெரியுமாங்க இது? ஒரு நாள் நம்மளும் வாங்கணும் இதை. பையிலங்க பயங்கர ஃபீல். லைக் இந்த வண்டியில நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு கப்பல் ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அப்படியே லைக் எல்லாருக்கும் மேலேயும் இருக்கும். லைக் ரோட்ல இருக்கிற எல்லா வண்டிக்கும் மேல இருக்கிற ஃபீலிங் இருக்கும். உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சீட்டை லிஃப்ட் பண்ணு. in leg space enchundo long wheel base lekane undata bro this is 110 bro 130 la van மாதிரி இருக்கும் bro. நமக்கு செட் ஆகாது. இப்போ அப்டேட் பண்ண ஸ்பீக்கர் மியூசிக்லாம் கப்பல் மாதிரி இருக்கு ப்ரோ வண்டி. வேற மாதிரி இருக்கு bro. sit back and once yeah later I'll see oh bro இதுல இந்த சீட் இருக்குல்ல இதுக்கு பின்னாடியும் 2 சீட் போட்டுக்கலாம். அது அப்படியே நான் மூடி வச்சிருக்கேன். அப்படியா மூடி இந்த சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என் பசங்க எல்லாம் கூட்டு போறப்ப வெளியூர் ஷூட் போறப்பெல்லாம் அப்படிதான் போவோம். கும்பல ஏத்திட்டு தான் போவேன். இன்டீரியர் வைட் இந்த வண்டி டிமாண்ட்ல இருக்குல்ல ப்ரோ. சோ ப்ரொடக்ஷனே என்ன வண்டி வருதோ அதை அப்படியே கொடுத்துடுறாங்க ஸ்பெக் பண்ணி. இது இருக்கு எடுத்துக்கிறீங்களான்னு உடனே எடுத்துக்கிறாங்க. நான் அப்படிதானே ப்ரோ எடுத்தேன். அது ஃபார்ச்சூனர் கொடுத்துறேன். ஸ்ரவன் வந்து இப்ப இந்த வண்டி வாங்குறதுக்காக சரி ஒரு டிரைவ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்னடா அடுத்த வாரம் வாங்கிடுவியா? அவ்வளோ சீக்கிரமா கிடையாது. நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னா வாங்குங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல, எனக்கு கார் சும்மாவாவது இருக்கணும் அப்படின்னா வாங்குங்க. இல்ல ஷவனோட பாயிண்டே எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 ஈவென்ட் போவியா நீ? now I've reduced bro but என்னாச்சு என்னோட பென்ஸ் கொடுக்க போறேன் bro. அதுக்கு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு செடான் வாங்கலாம்னா இதா கன்ஃபியூஷன் இருக்கு. போஷா இல்லனா ரேஞ்ச் ரோவர் ரெண்டுத்துல எதனா ஒண்ணு. உங்களுக்கு செடான் நீங்க ஏற்கனவே தான் ஒரு செடான் வாங்கிட்டீங்க. ஆமா அதுக்கு தான். அப்ப நீங்க இல்ல செடான்ல கன்வர்ட்டபிள் இருக்கு. 44 M4 அது M2 bro அது M3 I guess. கம்ப்ளீட்டா ஒரு சீன் போடணும்னா அப்படிதான் போடணும். இதெல்லாம் ப்ரோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு கும்பலா போறது வர்றது. நீங்க ஒரு 50+ ஓட நிறைய இன்டராக்ட் பண்றீங்க. 45+, 50+ ஏஜ்களோட இன்டராக்ட் பண்றீங்க. இல்ல ப்ரோ பாயிண்ட் என்னன்னா ஒரு காரும் ஒரு வேல்யூ இருக்குன்றீங்க. ஆமா அப்படிதான். இது எக்ஸ்ட்ரா போடுறது bro. இதெல்லாம் நாம போட்டது bro. நான் போட்டேன். நான் மேக்ஸிமம் டிரைவர் தான் ஓட்டுவாரு. அப்போ அப்படியே போட்டேன்னா எனக்கு இந்த நெக்கெல்லாம் நம்ம கணக்கு எழுதிட்டே இருக்கோமா, அதனால அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ட்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு மேனேஜர் சொல்லி அப்படியே போட்டு கொடுத்தாரு. It's very much lifted, right? What do you feel, Shravan, when you buying? எப்போ வாங்கலாம்னு இருக்க? 160 நல்ல குவாலிட்டியா கம்ஃபர்டபுளா இருக்கும். சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல ஒரு 2-3 வாட்டி வந்து கோடு கீழெல்லாம் போட்டு போனானுங்களா, சைடுல ஸ்கிராட்ச்லாம். சின்ன டிராபிக் மனசெல்லாம் இல்ல. இந்த பைக் ஓட்டும் போது வந்து டெஸ்ட் போயிடுவாங்க. பாவம் அவனுங்களே ஒன்னும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ கோகுல் ஸ்ரீனிவாசன் ப்ரோவெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கான பெரிய விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனால் சில கிளைண்ட் செக்இன்ஸு டீமோட கோஆர்டினேட் பண்ண வேண்டியதெல்லாம் ரைட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆப்வியஸாக இன்னைக்கு எப்பவும் பண்ணுற அளவுக்கு டெடிக்கேட் டைம் கொடுக்க முடியாது. பட் தேர் ஆர் சம் திங்ஸ் டு பி டன். அதை மட்டும் நம்ம முடிச்சிடலாம். எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரையும் பார்க்கணும்ல. ஸோ என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு 2-3 பேஜ் கோச் பை சந்தோஷில் கண்டென்ட் கிரியேஷன் இப்போ பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. சம் பீப்புள் தே வாண்ட் டைரக்ஷன்ஸ். சரிங்களா, அது தமிழில் எல்லாருமே ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாங்களா ஒரு சோஷியல் எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃபோட அப்படின்னு பார்க்கும்போது என்னால் பர்சனலாக யாருக்கிட்டையுமே கற்றுக்க முடியல. ஸோ நானே தான் எல்லாமே பில்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்களை அந்த பேஜில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ அதுக்கும் இப்போ நம்ம செப்பரேட்டாக நம்ம ஹெல்த் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன்ல தான் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலுமே இதுவும் மேஜராக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இட்ஸ் லாட் ஆஃப் ஃபன். நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக வேல்யூபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு விஷயம். இது கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் விச் இஸ் வெரி எக்ஸைட்டிங். நீங்கள் இன்னும் அந்த பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கோச்ட் பை சந்தோஷ் பென் இன்ஸ்டாகிராமில் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மிச்ச மீதியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான சிக்கனும் இருக்குது, பட் ஆனால் இதை காலி பண்ணோம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஷ்ரவன் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்றான். என்னடா சாப்பிட்ற? என்னம்மா செஞ்சிருக்க? டயட்டிங்ல இருக்காரு அவரு. 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்ல. கீரை பொரியல், அதுக்கப்புறமேல்ட்டு வேற என்னம்மா பொட்டேட்டோ, புடலங்காய், அதுக்கப்புறமேல்ட்டு சாம்பார், இது அதுக்கப்புறம் இது பொரிச்ச குழம்பு, புடலங்காய் பொரியல், நம்ம சிக்கனு, அதுக்கப்புறமேல்ட்டு இங்க புல்டு பீஃபோ இல்லை பிரிஸ்கெட்டோ எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எக் ஒயிட். ஸோ இந்த ஒரு அலங்காரத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புது வண்டி வாங்கியிருக்கோம். அந்த வண்டி பூஜைக்காக தான் வந்திருக்கோம். அப்படி என்ன வண்டிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. டடா. ஓகே, என்னடா ஒரு ரவுண்டு நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்களாடா. போட்டுருங்க. ஸோ இப்போ பூஜைலாம் முடிச்சாச்சு. ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக நிறுத்தினா இன்னும் பெட்டராக ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்க முடியும்னு கேட்டதில் அவங்க நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ வண்டி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. யா யூ கேன். And raising the window also. Yeah. Just like a finishing. Raising the window இல்ல, நான் சும்மா அப்படியே வண்டியை வெளியில வேணா எடுத்துறேன். Okay, take it out. சந்தோஷ், அன்னைக்கு நான் இருந்தேன், நிறைய பேர் இருந்தாங்க. கார் வாங்கி முடிச்சுட்ட, பூஜை போட்டாச்சு. ஸ்ரவன் ஊருக்கு கிளம்பிட்டான். அப்பா அம்மா எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க? சின்ஸ் இட்ஸ் பின் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, நீ என்ன யோசிக்கிற? ஹவு டு யூ ஃபீல் இப்போ? ஹவு டஸ் இட் ஃபீல் பேக் டு லைக் கெட்டிங் பேக் இன்டு ரூட்டீன் அகைன்? ஓகே, ஸோ இந்த கார் வாங்கி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இதுதான் நான் ஒரு கன்க்ளூஷனா வைக்கணும் அப்படின்னு பாக்குறேன் நம்ம பிளாகுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த காரை நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, யாரும் என்கிட்ட பேசாம நான் தனியா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஓட்டுற ஒரு செகண்டுமே இந்த காரை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மைண்ட்ல எனக்கு வேற எதுவுமே வர மாட்டேங்குது. ஓகேங்களா? தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் சம் சார்ட் ஆஃப் வியர்ட் ஃபீலிங்னு சொல்லுவேன். இது வந்து சந்தோஷமா, பெருமையா, இல்ல ஒரு பதட்டமா, எனக்கு வந்து எந்த வகையிலுமே பின் பாயிண்டே பண்ண முடியல. ஏன்னா உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன ஓஜி டைம்ஸ்ல இருந்தே யூடியூப்ல எல்லாம் பாக்குறவங்களுக்கு
ஒரு செலேரியோ வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன் நான். அண்ட் தென் அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு ஹை ரைடர் வந்து 2024 வருஷத்துல வந்து நம்ம வாங்குச்சு. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வியூ மேலாம் போச்சு. பட் ஆனால் அந்த டைம்ல நான் அதை வாங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள், அதாவது இப்படிப்பட்ட ஒரு வண்டியை வாங்கணும் நம்ம ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு ஆசையை வச்சுதான் நான் வேலை செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி வந்து ஒரு ஒர்த்லெஸ் ஆன இன்வெஸ்ட்மெண்ட், இது பயங்கர டெப்ரிசியேஷன் ஆகும், அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. பட் நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டு இதை வாங்குறதுக்காக தான் இவ்வளவு வருஷம் நான் வெயிட்டே பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் மேன். என்னை பொறுத்த வரையில நான் ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்ணேன் இந்த ஒரு நாளுக்காக. எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. லைக் இப்ப சித்தார்த்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த காலேஜ் டைம்ல கண்டென்ட்ரேஷன் போடுற முதல் யூடியூப் வீடியோவே அவன் தான் எனக்காக எடுத்தான், சரிங்களா? ஸோ அந்த டைம்ல இருந்தே அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் இன்னமும் என் கூட இருக்கான், சரிங்களா? வி போத் ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அந்த டைம்ல இருந்தவங்க இன்னமும் என் கூட இருக்காங்க. அண்ட் இந்த ஜேர்னில த பீப்புள் ஹூ ஐ மெட்ல ஹவ் பீன் இன்க்ரெடிபிள். தே ஹவ் பர்சனலி சப்போர்ட்டட் மீ சோ மச் இன் ஆர்டர் டு கெட் ஹியர். அண்ட் அவங்க யார், இந்த பீப்புள் எல்லாம் இல்லாம என்னால பண்ணிருக்கவே முடியாது. நிறைய பேர் இந்த மோட்டிவேஷன் மைண்ட் செட் வீடியோ எல்லாம் கோ அட் இட் அலோன், நீங்க தான் உங்களுக்கு, நானே சொல்லுவேன் நீங்க தான் உங்களுக்கு அப்படின்லாம். பட் சப்போர்ட்டர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்கள தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை, ஓகேங்களா? லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஹெல்ப் மீ. ஐ வாஸ் நாட் அ லோன் வுல்ஃப் பை எனி சான்ஸ். என்னோட இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு லாட் ஆஃப் பீப்புளுக்கு கிரெடிட் கொடுப்பேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங் ரைட் நோ. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம். நீங்க எல்லாம் நான் போட்ட அந்த முதல் வீடியோவை பாக்குறேன்னா ஐ டோன்ட் திங்க் திஸ் எவர் வுட் ஹவ் பீன் பாசிபிள். லெட் மீ ஹேவ் இட் ஆல் இன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கேன் உங்க எல்லாருக்காகவும். இன்னும் பல விஷயங்கள் சேர்ந்து பண்ணுவோம். நான் பண்றதுல எல்லாத்துலயும் உங்களுக்கும் பங்கு இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன்.